அன்பு இறைமக்களே, அனைவருக்கும் வணக்கம். தந்தைக்கு பிரியாவிடை நம்மளோட 5 வருஷம் பயணித்தாங்க. நம்ம இன்பத்திலையும் மகிழ்ச்சியிலையும் நம்ம கூட இருந்தாங்க. நம்ம வீட்டில் நடந்த சோக நிகழ்ச்சிகளையும் நம்ம கூட பங்கெடுத்தாங்க. நமக்காக ஜெபம் பண்ணாங்க. நம்ம வீட்டில் மரித்த ஆன்மாக்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அதான் பங்கு தந்தையுடைய முதன்மையான வேலை. அந்த இறைபணியை சிறப்பாக செய்து முடித்தாங்க. திருப்பாடல் 65:4, நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்து கொள்ளும் மனிதர் பேறு பெற்றவர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்து கொள்ளும் மனிதர் பேறு பெற்றவர். அப்போ பைபிள் ஆண்டவருடைய ஊழியர்களை எப்படி வாழ்த்துதுன்னு பாருங்கள். ஏசாயா 54:15, எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. 17 சொல்லுது, உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இதுவே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறதா பைபிள் சொல்லுது. நம்மளோட 5 ஆண்டுகள் பயணித்தாங்க. இதை இறைவனின் திட்டம். ஃபாதர் விரும்பி இங்கே வரல. ஆண்டவராக தூயாவின் தூண்டுதலால் ஃபாதருக்கு இந்த பங்கு போடப்பட்டிருக்கு. இந்த பங்கில் தூய ஆவியார் சில திட்டங்கள் வச்சுருப்பார். ஒவ்வொரு பங்குலையும் என்ன செய்யணும்னு சொல்லி அதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஊழியர்களை அந்த பங்குக்கு அனுப்புவார். அடுத்தாவில் ஃபாதர் திருமூல நகர் நாகர்கோவில் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே ஃபாதருக்குன்னு சில திட்டங்களை கடவுள் வச்சுருப்பார். அதை அங்கே செயல்படுத்துவார். ஃபாதர் காலத்தில் இங்கே நிகழ்ந்ததெல்லாம் ஆண்டவருடைய திருவிழத்தில் நிகழ்ந்தது தான். ஆண்டவர் நடத்தினது. ஆண்டவர் பல நல்ல செயல்களை பங்கு தந்தை செய்துள்ளார். ஃபாதர் இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா ராயப்பபுரத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் 2 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. அது மிகப்பெரிய சாதனை. ஏன்னா ஃபாதர் ஒரு ஆளும் அந்த நிர்வாகம் சேர்ந்து எல்லா ஊர்லேயும் கலெக்ட் பண்ணி 2 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. 2 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி ஆலயம் கட்டியிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை. ஆண்டவர் அதற்கு தான் பங்கு தந்தை நம்ம பங்குக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்தாப்பில் ஃபாதர் காலத்தில் நமது கெவி சிறப்பாக கட்டப்பட்டுச்சு. ஆலய சீரமைப்பு பணி சிறப்பாக முடிஞ்சிருக்கு. திருக்குடும்ப சபையை ஏற்படுத்தினாங்க. பக்த சபைகளை சீரமைச்சாங்க. தவக்கால திருப்பயணங்கள் சிறப்பாக நடைபெற்றுச்சு. அன்பியங்களில் கிறிஸ்மஸ் சூப்பராக நடந்துச்சு. ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. விபிஎஸ் நிகழ்ச்சி இப்போ ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. கிறிஸ்மஸ் விழா, யூடியூப் சேனல், இதெல்லாம் பங்கு தந்தை காலத்தில் சிறப்பாக சூப்பராக நடந்துச்சு. அடுத்தது ஃபாதருடைய மறையுரை பார்த்திங்கன்னா இறை வார்த்தை நிறைய இருக்கும். நம்ம பைபிள் வீட்டில் படிக்கட்டால் கூட திருப்பள்ளிக்கு வந்திருந்தால் ஒரு 10-15 இறை வார்த்தையை நம்ம மனசில் ஏற்றி விட்ருவாங்க. அது சிறைவான அது ஒரு நல்ல இறை வார்த்தை விதைப்பு பணி. அடுத்து ஃபாதர்கிட்ட சிறப்பான ஒரு குணம் என்னென்னா மனமாற பாராட்டுவாங்க. நீங்கள் திருவிழா முடிஞ்சது பார்த்தீங்களான்னு சரி தான். எந்த விஷயம்னாலும் அது முடிஞ்ச பிறகு நிர்வாகத்தையோ பாடல் குழுவினரையோ வந்திருக்க பங்கு தந்தையோ வந்திருக்க தந்தைகளையோ நற்செய்தி அறிவிப்பாளர்களையோ ரொம்ப மனமாற பாராட்டுவாங்க. உள்ளத்திலிருந்து பாராட்டுவாங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஊக்கமாகவும் ஒரு எழுச்சியாகவும் இருக்கும். இப்போ ஃபாதருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அப்படி தான். நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு இப்போ சங்கடமாக தான் இருக்கும். 5 வருஷம் நம்ம கூட இருந்துட்டாங்க. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. நம்ம பைபிள் விளக்கப்படி பார்த்தா அது மந்தையாவோ திராட்சை தோட்டமாகவோ சொல்லலாம். இப்போ நம்ம திராட்சை தோட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா கடவுள் ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து நட்டி ஒரு திராட்சை தோட்டம் போட்டார். அதுதான் அந்த இறை மக்கள். அதிலிருந்து அவர் பலனை எதிர்பார்க்காரு. திராட்சை பழம் கிடைக்குமான்னு. அதுக்கு எரு கொடுத்து தண்ணி பாய்க்கிறதுக்கு தான் அவருடைய தூதர்களை அனுப்புகிறாரு. அது என்னென்னா இறை வார்த்தை, நற்கருணை. அந்த சிறப்பான பணியை செய்கிறதுக்கு தான் குருக்களை நம்மக்கிட்ட அனுப்புகிறாங்க. நம்ம தோட்டத்துக்கு திராட்சை தோட்டம்னா நமக்கு உரிமையாளர் யாருன்னா கடவுள். அதுக்கு கண்காணிப்பாளர்கள் யாருன்னா பங்கு தந்தைகள். அவங்க தான் நமக்கு அதை எரு ஊட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. சில திராட்சை செடிகள் கனி கொடுக்காது. எரு ஊட்டி எல்லாம் பண்ணாலும் கொடுக்காது. அதையும் அவங்க பண்படுத்தி கொண்டு போய் கடைசியில் கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்க்கணுங்கிறது தான் அவங்களுடைய பொறுப்பு. இப்படி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஜெபத்தில் எங்களை நினைவு கொள்ளுங்கள். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்கள் குடும்பத்துக்காக, ஊருக்காக, பங்குக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் எங்கள் ஜெபத்தில் நாங்கள் உங்களை நினைவு கூறுவோம். உங்களுக்காக ஜெபிப்போம். உங்கள் பணி சிறக்க ஊர் நிர்வாகம் சார்பாக ஆரோக்கியமாக, சுகமாக, மகிழ்ச்சியுடன் இறைவன் அருளோடு பல்லாண்டு வாழ இறைபணி செய்ய ஊர் சார்பாக மனமாற வாழ்த்துகிறேன்.
இப்பொழுது நமது சபை சார்பாக நன்றியாக தலைவர் ஜோசப் ஸ்டீபன் அவர்கள் பங்கு தந்தைக்கு பொன்னாடை பொருத்துவார்கள். எல்லா பங்கு தந்தைக்கும் ஒரு சின்ன நினைவு பரிசு வழங்குவோம். இப்பொழுது ஒரு நினைவு பரிசு பொருளாளர் அவர்கள் பங்கு தந்தைக்கும் வழங்குவார்கள் நம்ம சபை சார்பாக. அடுத்தல ஒரு வாழ்த்து மடல். நன்றியுடன் அன்பின் வாழ்த்து. 5 ஆண்டுகள் அன்பாய் நின்றீர், இறைவழியில் எங்களை நடத்தினீர், இறை வார்த்தை எங்கள் மனதில் விதைத்தீர், அன்னைக்கு சிற்றாலயம் அமைத்தீர், ஆலயம் சீரமைத்தீர், திருக்குடும்பங்களை உருவாக்கினீர், பக்த சபைகளை ஊக்குவித்தீர், எங்கள் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் உடனிருந்தீர், மனதார பாராட்டுவதில் மன்னர் நீர், புதிய பங்கிலும் ஒளியாய் பிரகாசிக்க இறைவன் அருள் என்றும் உம்மை காக்க, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அமைதி மலர, உங்கள் சேவை பலரின் வாழ்வில் ஒளியாய் விளங்க வாழ்த்துகின்றோம். எங்கள் இதயத்தில் நிலைத்த நினைவாய், எங்கள் இதயத்தில் நிலைத்த நினைவாய், அன்பு தந்தையே வாழ்க வளமாய், எங்கள் ஜெபங்கள் என்றும் உங்களோடு, அன்பு தந்தையே வாழ்க வளமோடு. நன்றி. இறைமக்கள் புனித சாமிநாதர் ஆலயம் செபத்தையாபுரம் செயலாளர் அவர்களை இதை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அன்பியங்கள் சார்பாக பங்கு தந்தைக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. புனித சாமிநாதர் அன்பியம், அந்தோணியார் அன்பியம், ஆரோக்கியனி அன்பியம். இறை மக்கள் யாரும் தந்தைக்கு நினைவு பரிசு வழங்கணும்னு வழங்கலாம். திருக்குடும்ப சபை சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மாதா சபை சார்பாகவும் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. பாடர் குழு சபை பாடர் குழுவினர் சார்பாக அன்பு இறை மக்களே, பாடல் வந்து நம்ம விட வேண்டியது நம்ம கடமை, அன்பின் கடமை. நாளைக்கு சொன்னேன், நம்ம வியாழக்கிழமை 1 மணிக்கு இங்கேருந்து வேன் புறப்படுது. வேனுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா. ஒரு 15 பேர் போல் பேர் கொடுத்துருக்காங்க. முன்கூட்டியே பேர் கொடுத்துருங்க. பாதரை கொண்டு நம்ம கொண்டு விட்டு வரணும். வியாழக்கிழமை, வருகின்ற வியாழக்கிழமை 21ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு. அடுத்தால ஆல்ட்ரு பாய்ஸ் கேக் வாங்கியிருக்காங்க. ஃபாதரை வச்சு விட்டோன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. எல்லோரும் கைத்தட்டி ஃபாதர் கொடுக்கலையா? இறுதியாக, நீங்கள் பறந்து செல்வது இடத்தை விட்டு, எங்கள் இதயத்தை விட்டு அல்ல.
நீங்கள் பறந்து செல்வது இடத்தை விட்டு, எங்கள் இதயத்தை விட்டு அல்ல. தந்தையின் ஆசியுரை. பாசத்திற்குரியவர்களே, நான் இந்த பங்கிலே அடியெடுத்து வைத்து முதல் திருப்பலி நிறைவேற்றிய நாள் முதல் இப்பொழுது வரை மாறாமல் உங்களுடைய அன்பு பாசம் அது நமது பங்கிலே நான் அனுபவித்தது இந்த ஊரில் மட்டும்தான். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அருமையான பாசமான மக்கள், சபத்தியாபுரம் மக்கள். ஒரு முறை கூட என் மனசை கஷ்டப்படுத்தலை. சில நேரத்தில் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும், கொஞ்சம் கோவப்படுவேன். என்ன, அதனால் ஒரு கூட்டம் நடக்கும்போதும் சரி, சில நேரத்தில் கோவப்பட்டிருந்தா அது என்னுடைய பலகீனம். அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கோவப்பட்டிருந்தா கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்க, மனசில் எடுத்துக்கிடாதீங்க. தகப்பன் பிள்ளை என்ற ஒரு உரிமை, அவ்வளோதான். என்ன, நல்லா அந்த ஒரு உரிமையோடு நாம் எல்லாரும் சிறப்பாக பயணிப்போம். ஆரம்ப காலத்திலிருந்து, முதல் தருணத்திலிருந்து நமது இளைஞர்கள் பட்டாளம் தான் முதல்ல என்னை பார்த்தாங்க. அதன் பிறகு ஊர் பெரியவர் சாமிநாதர் ஐயா அவர்கள், அதே போல் மற்ற தாய்மார்கள் எல்லோருமே பார்த்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. 5 ஆண்டு உங்களோடு இருப்பதிலே, உங்களோடு திருப்பலி நிறைவேற்றுவதிலே எனக்கு மிக மிக ஆர்வம், மிக மிக பூரிப்பு. ஒரு நற்செய்தி பணியை செய்தேன் என்ற ஒரு திருப்தி இங்கு இருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு திருப்பலிக்கு வரும்பொழுதும் நல்ல வரவேற்பு. ஒவ்வொரு திருப்பலி முடிந்தவுடனே ஏதாவது இனிய தேநீர், சிற்றுண்டி, இதெல்லாம் ஒரு ஊரில் நான் பார்க்கல. மக்கள் அவ்வளோ ஒரு பாசமான ஒரு மக்கள், மறக்கவே முடியாது. குருவானவர்களை எப்படி எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ, குருவானவர்கள் சொன்னால் ஒரு தகப்பன் சொன்ன மாதிரி அதை பின்பற்றினா ஊர் வளரும் அப்படிங்கிறதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. எனவே சிறு பிள்ளைகள், நமது பீட செல்ல பிள்ளைகள், பீட பணியாளர்கள் விறுவிறுவிறுன்னு நல்லா பணி செய்வாங்க. அதே போல் நமது ஊர் நிர்வாகிகள், சாமிநாதர் ஐயா முதல்ல இருந்தாங்க, இப்பொழுது புதிய நிர்வாகிகள் பொறுப்பெடுத்து ரொம்ப மிகவும் சிறப்பாக இந்த ஆலய சீரமைப்பு பணிகள் எல்லாம் முன்னின்று நடத்தி, எல்லாமே நம்ம இதில் நடக்கக்கூடிய ஆலயம் சார்பான பணிகள் எல்லாமே பொலிவோடு காட்சியளிக்கிறது. நல்ல ஒரு அருமையான ஒரு நிர்வாகம், ஊர் நிர்வாகம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கு எல்லா விதத்திலும் இவ்வளவு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்த ஊர் நிர்வாகத்தினருக்கும், என்னை பற்றி சில வார்த்தைகள் சொன்ன திரு பாஸ்கர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் பெருமகிழ்ச்சியோடு இதயத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நம்ம பாடகர் குழுவினர், வழிபாட்டுக்கு மெருகேற்றுவது பாடகர் குழுவினர், அன்பியங்கள், நமது ஊரில் அன்பியம் தான் பெஸ்ட். நமது பங்கில் எதுனாலும் அன்பியம் தவறாது. நல்ல முறையில் அன்பியமாக கூடி நல்லா ஜபிக்கிறீங்க. எனவே அன்பியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், அன்பியங்கள், பக்த சபைகள், மரியாயின் சேனையினர் என திருக்குடும்ப சபையினர் இவ்வளவு உற்சாகமாக, இளைஞர்கள், ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள், இப்படி சொல்லிக்கொண்டு, அதே போல் நமது ஆலய பணியை செய்த அம்மா ஜோஸ்பின் அம்மா அவர்கள் எல்லாம் கோயிலெல்லாம் திறந்து மணி அடித்து, யார் இல்லைனாலும் அவங்க தான் முதலாளாக நிற்கணும் கோயிலை. அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருமே நெஞ்சுக்கு நெருக்கமாக உங்களோடு பயணித்திருக்கிறேன். எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க அருமையாக அந்த வாழ்த்துறையில் சொன்னது மாதிரி, கடவுளால் அனுப்பப்பட்டது, நாங்கள் விரும்பி வர்றதில்லை, கடவுளால் அனுப்புனது. அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது. எனவே எனக்கு இந்த 5 ஆண்டுகள் கொடுத்தது கடவுள். அந்த கடவுளுக்கு நான் மனமாற நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆரோக்கிய மாதா ரொம்ப வல்லமையான மாதா, இதை விட்டுறாதீங்க. நீங்கள் ரொம்ப பாசமாக உள்ளவங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த மாதா நல்ல ஒரு மாதா, ஆரோக்கிய மாதா. ஏன்னா நம்ம ஊருக்கே பெரிய ஆசீர்வாதம் இந்த மாதா தான். எனவே இந்த 5 ஆண்டுகள் என்னை வழிநடத்தியதும் இந்த ஆரோக்கிய அன்னை தான். எனவே உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய பணி சிறக்க வேண்டுமென்றும் சிறப்பாக ஜெபியுங்கள். வெள்ளிக்கிழமை ரொம்ப கண் கலங்கிட்டேன். எங்கேயுமே கண் கலங்கல. வெள்ளிக்கிழமை பூசம் முடிஞ்சு பயங்கரமாக கண் கலங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒரு இது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், திடகாரத்தனமாக இருக்கிறேன். என அன்பு மக்கள், பாசமான மக்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்கள். எனவே நல்ல முறையில் நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்து கோயில் காரியனாலும் சரி, எந்த காரியனாலும் சரி, இன்னும் நிறைய வளர்ச்சி பணிகள் வளர வேண்டும். நல்ல உடல் ஆன்ம சுகத்தோடு நலமாக இருங்கள். நல்ல தொழில் முன்னேற்றம், நாம் ஊர் முன்னேற்றம் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். சிறப்பாக இந்த
நிர்வாகம், புதிய நிர்வாகம் தலைவர் திரு ஸ்டீபன் அவர்கள், செயலர் திரு ஜானி ரேமன், திரு பாஸ்கர் அவர்கள் மற்றும் நம்ம பொருளர் ஆனந்த், நல்ல டீம், ஒரு அருமையான ஒரு டீம் என்ன நல்லா கொடுத்துருக்குற. அவங்களோட சேர்ந்து நீங்கள் இணைஞ்சு பயணிங்க. அவங்க முன்னின்று நடந்து செல்வாங்க நம்ம கோயில் மற்ற எல்லா காரியங்களும். நம்முடைய ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், என்ன ஒரு சில இதுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கலைஞ்சிட்டு நம்ம ஊர் நம்ம கோயில் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு என்ன நல்ல முறையில் வாழுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மற்ற எல்லா காரியங்களிலும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறீங்க, யாரையும் மறக்க முடியாது. எல்லோருக்குமே நன்றி. எல்லோரும் நீங்கள் எப்போனாலும் அங்கே கன்னியாகுமரிக்கு வரும்போது என்னை வந்து சந்தித்து பாருங்கள். என்ன கண்டிப்பாக வரணும். கன்னியாகுமரிக்கு போகிற வழி தான் 5 கிராமத்திலேருந்து உள்ளே இருக்குது. எனவே வாருங்கள். உங்களுக்காகவும் நமது ஊர் வளர்ச்சிக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நல்ல சில நேரத்தில் நல்ல ஊக்கமூட்டிருக்கிறீங்க. மறையுரைகளோ இல்லை பங்கு பணிகள், ஃபாதர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், சில வளர்ச்சி பணிகள் நல்ல மனம் திறந்து பேசுனீங்க. ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஊரில் எந்த காயமும் கிடையாது. அவ்வளோ ஒரு பாசமான மக்கள், இவ்வளோ பணிகள் செஞ்சுருக்கிறோம், ஆனாலும் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ 5 ஆண்டுகள் சிறப்பாக இருந்தது. இங்கே பூச வைக்க ஒரு நாள் தவறுனது இல்லை. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, எங்கே வேலைகள் இருந்தாலும் போயிட்டு வெள்ளிக்கிழமை இங்கே வந்துடுவேன். அந்த அளவுக்கு பாசமான மக்கள். இங்கே பூச வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ஒரு இனியவர்கள், நல்ல திறந்த மனதோடு வந்து பங்குத்தந்தையை அணுகக்கூடியவங்க. நல்ல ஒரு அணுகுமுறை உங்கள்கிட்ட இருக்கும் பாருங்கள். அருமையாக பங்குத்தந்தை அங்கே வந்து சந்தித்தாலும் சரி, இங்கே வந்து சந்தித்தாலும் சரி, ரொம்ப ஒரு எளிமையாக ஃபாதர் ஒரு வேண்டுகோள், ஃபாதர் ஒன்று இப்படின்ட்டு அப்படி ஒரு அருமையான ஒரு நல்லா வளர்ந்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள்லாம் பங்காயிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓரமாக அமைந்து விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பா கடவுளுடைய சித்தம். அப்படி ஒரு அணுகுமுறை பங்குத்தந்தையை அணுகிறது. எல்லா காரியங்களையும் பங்குத்தந்தையை வச்சு கலந்து ஆலோசித்து செய்கிறதெல்லாம் உண்மையிலே பிரமாதம், ரொம்ப பிரமாதம். பங்குத்தந்தையை வச்சு ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்து செய்யக்கூடிய பண்பு எல்லாமே மிக மிக அருமை. எனவே தொடர்ந்து எல்லா திருவிழா காலங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் உடனிருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தொடர் ஜபம் எனக்கு கண்டிப்பாக தேவை. நிச்சயம் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்காக ஜபிக்கிறேன். நமது ஊர் பிள்ளைகள் இன்னும் வளர வேண்டும், இன்னும் எல்லா விதத்திலும் வளர வேண்டும் என்று உங்களுக்காக வாழ்த்துகிறேன். எல்லை கண்டுகொண்டு சிறப்பு செய்த எல்லா நிர்வாகத்தார், அன்பியங்கள், பக்த சபைகள் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏற்கனவே சொன்னது போல உடலால் உங்களை விட்டு பிரிந்தாலும் உள்ளத்தால் உங்களோடு என்றும் இருப்போம், சரிதானே? அதனால் நம்ம நட்பு தொடரும். ஆண்டவர் விண்ணேர் படைஞ்சு எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போகலை என்ன, அதே போல் எங்கிருந்தாலும் நாம் நலமாக இருப்போம். நீங்களும் சந்திங்க, நான் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் பல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர் கேட்பாய் நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேனும். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம்மருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடு நாள் வாழ்ந்திருப்பேன். Pazarlık sana mariska di padugateha. Pazarli sind seraru di panase sebam e parageren deleinu
Denako starene, dere lagi jao Neda lichin golu vento regel bonare le gira mene Le setti kunde 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 ide mendi kunde kunde beri yundam beri Yenava jitte nade Yunderen jera mundu gulere yenide kunde kurikiye yundadande Hülvitte meradande Yummettu takkahe vine yende arande Yanda yer beri yer rira maya bain dere beer Yenadu papiram niram di வழிகின்றது